السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، واعبد ربك حتى يأتيك اليقين. قال النبي صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்து வழித்து வழிபாடுக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் மேலான சாந்தியும் அவரது கருணையும் நம் உயிருக்கும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் இருந்து நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படியும் அன்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். என்னை வாய்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் வாய்ந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் வீட்டிருக்கிறோம். கடைசி ஜும்மா என்று சொல்லுகிற பொழுது இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த புனிதம் வாய்ந்த இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. பொதுவாக ரமலானுடைய இந்த கடைசி ஜும்மாவிற்கு ஜும்மத்துல் விதா என்று சொல்லுவார். அப்படி என்றால் விடை பெறக்கூடிய ஜும்மா என்று பொருள். விடயத்திற்குரிய ஒருவரை நாம் விடை கொடுத்து அனுப்புவதற்கு அரபியிலே விதா என்று சொல்லப்படும். அப்போ இந்த கடைசி ஜும்மா என்பது அது விடை பெறக்கூடிய ஜும்மா. இந்த நேரத்தில் நாம் ஓரிரு விஷயங்களை நம்முடைய கவனத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த ரமலானுடைய ஒரு 27 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த 27 நாட்களிலே பகலிலே நோன்பு வைத்து இரவு நேரங்களிலே இபாதத்துகளை செய்து நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், குர்ஆனை ஓதுவது, இது போன்ற திக்ர்கள் ஓதுவது போன்ற அமல்களை நாம் செய்திருக்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு அமல் செய்வது பெருசு, அந்த அமல் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சில மனிதர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தொழுவார்கள், ஆனால் அவருடைய தொழுகை ஒரு கிழிந்த பழைய துணியை போல் அவருடைய முகத்திலே தூக்கி வீசப்படும். அப்போ அமல்கள் செய்வது முக்கியம் அல்ல, அந்த அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த ரமலான் நம்மை விட்டு விடை பெற போகிறது. அடுத்து நாம் இந்த ரமலானுடைய படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றியும் அதிலே கடமையாக்கப்பட்ட நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லி முடிக்கிறார். நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? நீங்கள் தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்ப இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட காரணம் நம்மிடத்திலே இறையச்சம் வர வேண்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா யாரிடமிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வார் தெரியுமா? முத்தகீன்களிடமிருந்து மட்டும்தான்
அல்லாஹ் தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று இன்னொரு வசனத்தில் சொல்கிறார். நம்முடைய ரமதானுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த நோக்கினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தக்வா நம் இடத்திலே வருமானால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை விட்டு பிரியக்கூடிய இந்த மாதம் என்பது இது சாதாரண ஒரு மாதம் அல்ல. இன்னைக்கு நம்ம பொதுவாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நம்மை விட்டு முடிந்ததற்கு பின்னால் நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மனம் எப்படி ஆகிவிடும்? ரமலான் மாதம் முடிந்து விட்டதாக நாமே நினைத்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த 2-3 நாட்களுடைய நோன்புகளுக்கு பெரும்பாலும் நாம் முக்கியத்துவம் தருவது கிடையாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், இந்த ரமலானுடைய மகத்துவத்தை மட்டும், ரமலான் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை என் உம்மத்தினர்கள் மட்டும் முழுமையாக விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டுமே என்று என் உம்மத்தினர்கள் ஆசைப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான மாதம் நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விதியிலே, அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே அடுத்த வருடத்துடைய ரமலானை அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு கடைசி ரமலானாக ஆக்கிவிடக் கூடாது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பல ரமலான்களை உடல் ஆரோக்கியத்தோடும் ஈமானிய சலாமத்தோடும் நாம் அடைந்து அதை அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இருந்தாலும் இறைவனுடைய விதி யாருடைய விஷயத்திலே எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே ரமலான் பிரியக்கூடிய இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தந்த அந்த இறை அச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா நாட்களிலேயும் நாம் கையாள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், வலா தக்கூனு கல்லதி, ஒரு பெண்ணை போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். குர்ஆனுடைய வசனம், வலா தக்கூனு கல்லதி, ஒரு பெண்ணை போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின், காலையிலிருந்து தன்னுடைய ஜடையை, எல்லோருடைய உதவியை கொண்டு தன்னுடைய ஜடையை பின்னி, அதை அழகாக பின்னி கடைசியில அந்த ஜடையை அவிழ்த்து விட்டு விட்டாலே அவளை போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றார். என்ன அர்த்தம்? ஒரு மாதம் முழுவதும் அல்லாஹ்வுக்காக நாம் அமல்கள் செய்து ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அந்த எல்லா அமலையும் நாம் பாழாக்கி, அந்த எல்லா அமலையும் நாம் விட்டுவிடக் கூடாது. பொதுவாக ஒரு அமல்கள் செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் அந்த அமல்களை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஏனால் சில செயல்கள் இருக்கிறது, நாம் செய்த எல்லா அமல்களையும் அந்த செயல்கள் அழித்து. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், பரம ஏழை என்றால் யார் அப்படின்னு கேட்டார். பரம ஏழை, அசல முஃப்லிஸ்ங்கிற வார்த்தை அரபியில எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம இந்த திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோமே, அதற்கு தான் அரபியிலே முஃப்லிஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்துவோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மனில் முஃப்லிஸ், பரம ஏழை என்றால் யார்? சரி, நம்மிடத்துல கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, யார்கிட்ட செல்வம் இல்லையோ அவர் தான் ஏழை அப்படின்னு சொல்லுவோம். சஹாபா பெருமக்களும் அதே பதிலை தான் சொன்னாங்க. அல் முஃப்லிஸு ஃபீனா மல்லா திர்ஹம் லஹு வலா தீனார், எங்களை பொறுத்தவரை முஃப்லிஸ் என்றால் யார்? யாரிடத்திலே காசு பணம் இல்லையோ, யாரிடத்திலே தீனார்களும் திரகமும் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார். உலகத்தினுடைய பார்வையில் அவன் தான் ஏழை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் ஏழை அல்ல. ஏழை யார் தெரியுமா? நாளை மறுமையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவான். எப்படி வருவார்? மலை போன்ற நல் அமல்களை தன்னோடு எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவான். கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, மலை போன்ற நல் அமல்களோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவான். அல்லாஹ்வுக்கு முன்னால் வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் விசாரணை நடக்கப்படும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய சொத்தை அநியாயமாக, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருப்பார், ஒருவரை பற்றி தவறாக பேசியிருப்பார், ஒருவருக்கு மனவேதனைகளை கொடுத்திருப்பார், ஒருவரை பற்றி புறம் பேசியிருப்பார், ஒருவருடைய
கடமையை குறை வைத்திருப்பான். அவர்கள் எல்லோரும் அங்கே வருவார்கள், அல்லாஹ் தஆலாவிடத்தில் முறையிடுவார்கள். அல்லாஹ் என்ன செய்வார், இவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டே வரும். கடைசியில இவருடைய எல்லா நன்மைகளும் காலியாகும். கொண்டு வந்த மலை போன்ற நன்மைகள் காலியாகிவிடும், எந்த நன்மை இருக்காது. ஆனாலும் இவனுக்கு எதிரான கூட்டம் இருந்து கொண்டே அல்லாஹ் என்ன செய்வார், அவர்களிடம் இருக்கக்கூடிய பாவங்களுடைய மூட்டையை, பாவ சுமையை இவனின் மீது சுமத்தாட்டிக் கொண்டு கடைசியில் இவன் நரகவாசியாக ஆகிறான். மலை போன்ற நன்மைகளோடு வந்தவன் கடைசியிலே நரகவாசியாக ஆகிறானே, இவன் தான் முஃப்லிஸ் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் செய்த இந்த ஒரு மாதத்தினுடைய அமல்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுவா நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதற்கு ஒரு அழகான ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லித் தருவார். எப்போ ஒரு அமலை நாம் முடித்துவிட்டு அந்த அமலை நாம் அடுத்து இன்னொரு அமல் செய்கின்றோமோ, முந்தைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு அடையாளம். ரமலானுடைய மாதம் முழுவதும் நாம் நோன்புகள் வைத்தோம், தொழுதோம், குர்ஆனை ஓதினோம், சதகாக்களை செய்தோம், தான தர்மங்களை செய்தோம். இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் இந்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். குர்ஆன்ல வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எங்கேயும் காலத்தை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்யவில்லை. இவ்வளவு காலம் வரைக்கும் தொழுங்க, இவ்வளவு காலம் வரைக்கும் நோன்பு வைங்க, இவ்வளவு காலம் வரைக்கும் குர்ஆன் ஓதுங்க என்று குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் எந்த இடத்திலேயும் இபாதத்திற்கு நேரம் குறிப்பிடப்படவில்லை. ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், எதுவரை வணங்க வேண்டியது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே நாயகமே, உங்களுக்கு மரணம் வரும் வரை உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். நமக்கு மௌத்து வரக்கூடிய அந்த கடைசி நோய் பொழுது வரை நாம் நம்முடைய இபாதத்துகளை சரிவர செய்ய வேண்டும். அதாவது இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், எதுவரை இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தேவையோ அதுவரை நாம் வணங்க வேண்டும். ரிஸ்க்னா என்ன? உணவு மட்டும் மனிதனுக்கு ரிஸ்க் அல்ல, மனிதனுக்கு தேவையான எல்லாமே ரிஸ்க் தான். சொல்ல போனால் மனிதன் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். எதுவரை இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தேவையோ அதுவரை நாம் வணங்க வேண்டும். எப்போ நமக்கு ரிஸ்க் முடிஞ்சிருச்சோ மௌத்து வந்துரும், அதற்கு அடுத்து வணங்க வேண்டியதில்லை. எனவே நாம் வெறும் ரமலானில் மட்டும் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் மட்டும் நாம் வணங்கிவிட்டு மற்ற மாதங்களிலே அல்லாஹ்வை கண்டு கொள்ளாமல் செல்வது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நிறைய நபர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், வியாபாரிகள் இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுடைய தொழிலை வழக்கத்தை செய்வார். நம்ம இடத்திலே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இரண்டு வகையா இருக்காங்க. சிலர் சீசனுக்கு மட்டும் வருவாங்க, குறிப்பிட்ட ரமலான் மற்ற காலங்கள்ல சீசனுக்கு மட்டும் வரக்கூடிய வாடிக்கையாளரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ரெகுலர் கஸ்டமர் எல்லா காலத்திலேயும் உங்களிடத்திலே வரக்கூடிய வாடிக்கையாளரும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு வாடிக்கையாளர்களே நீங்கள் யாருக்கு அதிகமாக மதிப்பு தருவீர்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த இரண்டு வாடிக்கையாளர் இருக்கிறாங்க, இந்த இரண்டு கஸ்டமர்கள்ல நாம் யாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம், யாருக்கு நாம் அவர்களுக்கு மதிப்பளிப்போம்? நம்மிடத்திலே ரெகுலரா வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு தான் நம்ம மதிப்பு. அவர் சாதாரணமா ஒரு 100 ரூபாய் பொருள் வாங்கணுமே, சீசனுக்கு வரவரை 1000 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தாலும் இந்த ரெகுலர் கஸ்டமருக்கு தான் நம்மிடத்திலே மதிப்பு. இதே போலதான் இறைவனிடத்திலேயும் எப்பொழுதும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கசாலிக்கு தான் அல்லாஹ் மதிப்பு. வெறுமனே ரமலானிலே மட்டும் அதிகமாக இபாதத்துகளை செய்துவிட்டு மற்ற மாதங்களிலே கற்றுக்கொள்ளாமல் செல்பவர்களை அல்லாஹ் விரும்புவதல்ல. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலே சில வசனங்களை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்களை சுயநலவாதி என்றுதான் குர்ஆன் அடையாளம் காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், ரமலான் தான் நம்மை விட்டு விடைபடுகிறதே தவிர நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்மை விட்டு விடைபடவில்லை. ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நம்மிடத்திலே நம்முடைய உணவினுடைய முறை மட்டும் தான் மாற வேண்டும். ரமலானுடைய காலத்திலே நாம் பகல் பொழுதிலே உண்ணாமல் இருந்தோம்.
ரமலான் முடிந்ததற்கு பின்னால் பகல் பொழுதிலே உண்பதற்கும் குடிப்பதற்கும் மற்ற இல்லற வாழ்க்கையை ஈடுபடுவதற்கு மட்டும்தான் அனுமதியை தவிர நாம் என்ன நினைச்சுக்கிறோம், ரமலான்ல மட்டும்தான் பாவம் செய்யக்கூடாது. ரமலானுடைய மாசம் வந்துவிட்டால் நாம் பெரும்பாலான சொல்லப்போனால் நம்முடைய வீடுகளிலே தொலைக்காட்சி போன்ற விஷயங்களை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு என்ன ஆகிறது, அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய இரவிலே பிறையினுடைய இரவிலே ஷைத்தானை அழித்து விடுவதை போல நம்மிடத்திலே எல்லா பாவங்களும் வர ஆரம்பிக்கும். அந்த எல்லாரும் கவனித்து வேண்டும். ரமலானுக்கு முன்னாலும் இஸ்லாத்திலே பாவம் செய்வதற்கு அனுமதி இல்லை, ரமலானுக்கு பின்னாலும் பாவம் செய்வதற்கு அனுமதி. ரமலானுக்கு முன்னால் பகல் பொழுதிலே உண்பதற்கு அனுமதி இருந்தது, ரமலானுக்கு பின்னால் அந்த அனுமதி திரும்ப வருகிறது. அவ்வளவுதான். ஏதோ ரமலானில் மட்டும்தான் நாம் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், மற்ற மாதங்களில் அது இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. இறையச்சம் என்றால் வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் நாம் அதை கையாள வேண்டும். அதைத்தான் இந்த நோன்பு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இந்த ஒரு மாத காலம் என்னால் பகல் பொழுதுகளில் உண்ணாமலும் குடிக்காமலும் இருக்க முடிகிறது. இந்த ஒரு மாத காலத்தில் என்னால் ஐவேளை தொழுகைகளை முறையாக தொழ முடிகிறது. இந்த ஒரு மாத காலத்திலே என்னால் குர்ஆனோடு என்னுடைய தொடர்புகளை சரிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஒரு மாத காலத்தில் என்னால் பாவங்களில் இருந்து தவிர்த்து இருக்க முடிகிறது என்று சொன்னால் மற்ற 11 மாதங்களிலேயும் நம்மால் அது முடியும். அந்த ஒரு பயிற்சியை தான் இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் நம்மை விட்டு விடை பெறுகிறது. முதலிலே அதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். பெருநாள் வருது, ஈதுல் ஃபித்ருடைய ரம்ஜானுடைய பெருநாள் வருது. இஸ்லாம் பெருநாள் என்று சந்தோஷமாக இருக்க சொல்லி இருக்கிறது. பெருநாள் என்று கவலையாக இருப்பதோ நோன்பு வைப்பதோ இவைகளெல்லாம் ஷரியத் ஹராம் என்று சொல்கிறது. பெருநாள் அன்றைக்கு என்னென்னலாம் ஹலாலான சந்தோஷங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே என்ன செய்வார்கள், சில விளையாட்டு போட்டிகளை எல்லாம் பெருநாளிலே நடத்துகிறார்கள். பெருநாளுக்கு சந்தோஷமாக இருப்பதை ஷரியத்து தடுக்கவில்லை. ஆனால் ரமலான் நம்மை விட்டு பிரிகிறது. இதை நினைத்து நம்முடைய உள்ளங்களிலே கவலை இருக்கிறது. அது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இரண்டாம் உமர் என்று வரலாற்றிலே போற்றப்பட்ட ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் காலகட்டத்திலே ரமலானுடைய நாளிலே ரமலானுடைய பெருநாளிலே அழுது கொண்டே மக்களுக்கு சொல்வா செய்வாங்க. ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டதே என்கின்ற அழுகையோடு அன்றைய ஃபுத்வாவை நிகழ்த்திவிட்டு பெருநாள் முடிந்ததற்கு பின்னால் கபரஸ்தானுக்கு செல்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய மன்னரைவாசிகளோடு பேசுவார்கள் என்று போல் ரமலான் நமக்கு சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத் தரக்கூடிய புனிதமான இந்த மாதம் நம்மை விட்டும் கடந்து செல்கிறது என்றால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதற்கு நாம் அதிகமாக பொதுவாக இஸ்லாத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஹதீஸிலே ஒரு அமல் முடிகின்ற பொழுது கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். ஹஜ்ஜா இருக்கட்டும், ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச அப்புறமா என்ன சொன்னா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகையும் தொழுதற்கு முடித்ததற்கு பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையிலே கை வைத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை ஓதுவார். அப்போ ஒரு அமல் முடிகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போல் ரமலானுடைய கடைசி கால நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஸதகத்துல் ஃபித்ர் என்கின்ற ஏழைகளுடைய தர்மத்தை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த ஸதகத்துல் ஃபித்ருடைய நோக்கம் இரண்டே நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நோன்பாளி நோன்பு காலகட்டத்திலே அவனிடத்திலே நிகழ்ந்துவிட்ட சில குற்றங்களுக்கு ஒரு பரிகாரம். நோன்பு காலத்திலே ஏதாவது தெரியாம தவறாக பேசியிருப்போம், ஏதோ பாவங்கள் நடந்திருக்கும், அதற்கு இந்த ஸதகத்துல் ஃபித்ர் என்பது குற்ற பரிகாரம். இது ஒன்று. இதைவிட முதலாவது இந்த பெருநாள் அன்றைக்கு எந்த ஏழையும் கவலையாக இருக்கும். நம்முடைய வீடுகளிலே சுவையான உணவுகள் இருப்பதை போல் ஏழையுடைய வீட்டிலேயும் ரமலான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஸதகத்துல் ஃபித்ரை இந்த 90 ரூபாயாக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இது குறைந்தபட்சம் தான், அவ்வளவுதான் தரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மால் எவ்வளவு முடியுமோ ஒரே குடும்பத்தினுடைய நிலைமை என்ன என்பது நமக்கு தெரியும். அவர்களுக்கு அன்றைய ஒரு நாள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதை விட பன்மடங்கு நமக்கு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நல்ல அமல்களில் ஆக சிறந்த நல்ல அமல் என்ன தெரியுமா, ஒரு
முஃமினுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை நுழைப்பது என்று சொன்னார். எனவே இந்த பெருநாளுடைய நாட்களே நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு தெரிந்த ஏழைகள் வறியவர்கள் இருந்தால் அவர்களும் நாம் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும். அல்ல ரஹ்மான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே ரய்யான் என்கின்ற அந்த சொர்க்கத்தின் வாசல்களையாக எல்லோரையும் சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நுழைய செய்வாராக. இந்த ரமலான் நம்மை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எல்லா வகையான பாவங்களில் இருந்து பரிசுத்தமானவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி கொள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.